அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்புறம் நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கும். சரி, புது வருஷம்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு? புது வருஷம்லாம் சூப்பராக போச்சு எங்களுக்கு. சூப்பராக போயிருக்கு. ஆமாம், 2025 வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. சிறப்பாக இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சிறப்பாக அமையுது தான் வந்து நமக்கு வேணும். நான் வந்து நல்லதை நோக்கி வரும்போது நீங்க எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றீங்க, நான் அதை 4 பேருக்கு சொல்லும் போது இந்த நல்லது வந்து 4 பேருக்கு கடத்துறோம். ஆமா, அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமா. இப்போ நான் வந்து இந்த புது வருஷத்துல வந்து சொல்லுங்க, வீடு கட்ட போறாங்க 2025. சரி, ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் வந்து வீடு கட்டணும் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்றது, பிறந்ததுல இருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு லட்சியமா இருக்கலாம், கனவா இருக்கலாம், அது வந்து ஒரு குறிக்கோளா இருக்கலாம். ஆமா, ஒரு வெறியா இருக்கிறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சின்ன சின்ன சிரமங்களுக்கு இடையிலையும் ஒவ்வொருத்தவங்க போராடுவாங்க, எப்படியாவது வீட்டை கட்டியே ஆகணும் அப்படின்னு. இந்த 2025 வந்து வருஷம் பிறந்து இப்போ 5 நாள் ஆகுது. ஆமா, இந்த வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறவங்களுக்கு வந்து பல பேர் முயற்சியில இருப்பாங்க, முயற்சி கீழே இருப்பாங்க, சில பேர் வந்து அந்த அடித்தளத்தை முதப்படியில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆலோசனை என்ன? என்னுடைய ஆலோசனை வந்து எப்போதும் நமக்கு ஒரே ஐடியா தான், ஆலோசனை தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷத்துல நிறைய பேர் கேட்டாங்க, நம்மகிட்ட சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, சார் அடுத்த வருஷம் வேலை ஆரம்பிக்கணும், தை மாதம் வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்னுடைய கருத்து வந்து என்னன்னா, நம்ம வந்து வீடு கட்டி கொடுக்குறோம், சரியா? அதனால் என்கிட்ட அணுகிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் சிறந்த முறையில் கட்டித்தரப்படும், குறைவான செலவில் கட்டித்தரப்படும் சொல்கிறத விட சிறந்த முறையில் தரமாக கட்டித்தரப்படும், ஒரு பேர் சொல்கிற மாதிரி கட்டித்தரவும். அது மட்டும் இல்லை, அடுத்து எங்களுடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, கையில் பணம் கம்மியாக வச்சுருப்பாங்க, ஆனால் ஒரு பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டாக இருக்கும், பெரிய கனவாக இருக்கும். அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஐடியா கொடுக்குறோம். அதாவது நீங்கள் ரொம்ப கடன் படாமல், ரொம்ப அகல கால் வைக்காமல், அதுதான் வேணும். ஆமாம், இருக்கிறதுக்குள்ள முடிக்கிற மாதிரி. என்னுடைய பிளான் வந்து எப்படின்னா, வேலையை ஆரம்பித்து அதை முடிச்சிடணும், பிறகு இழுத்து வச்சு வேடிக்கை பார்க்கல. அது பாதியில் கட்டணம் நிற்கும், இருக்கும், இல்லாமல் போயிடும், அவங்களுக்கு வந்து அது வந்து சங்கடமாயிடும். ஆமாம், நான் அதனால் கேட்கும்போதே எல்லாத்தையும் கேட்குறது வந்து, நீங்கள் எத்தனை சதுரடி கட்ட போகிறீங்க, உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, வேறு எதுவும் லோன் எதுவும் போட போகிறீங்களா, வேறு அவங்களால எவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை ஆரம்பித்து நம்ம முடிக்கலாம். ஆமாம், நம்மகிட்ட வந்து பணம் கம்மியாக வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சுட்டு இடையில நிற்கக்கூடாது, வேலை வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கணும், அப்படி விரும்புவேன். அதுக்கடுத்தாப்புல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நமக்கு டவுட் கேட்குறாங்க, நேரடியாகவும் போய் டவுட் கிளியர் பண்ணியிருக்கிறோம். நிறைய ஊர்கள் எனக்கே வந்திருக்காரு அண்ணன். ஆமாம், ஓகே. ஆமாம், எனக்கு ஒரு இடம் வந்திருக்காரு. நிறைய நண்பர்கள் வந்து நம்ம பார்க்கணும்னு வர சொன்னவங்களும் கடந்த வருஷத்துல நிறையா பார்க்கணும். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தீங்க, திருச்சி போன வாரத்தில் கடைசியாக போயிட்டு இருந்தோம், காரைக்குடி போயிட்டு இருந்தோம். காரைக்குடியா? ஆமாம், காரைக்குடி போயிட்டு இருந்தோம். நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறோம், சரியா? பார்க்கணும்னு நிறைய பேர் விரும்புவாங்க. ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துட்டு போங்க சார், இருக்கு சூழ்நிலைக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போங்க. இடத்துல வந்து இடத்துலையும் போய் ஐடியா கொடுத்துட்டு வந்துருக்குறோம். அதுக்கடுத்தாப்புல ஃபோனில் ஃபோட்டோ அனுப்பிவிடுவாங்க. சரி சரி, ஃபோட்டோ அனுப்பிவிடுவாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவாங்க. அதன் மூலமாகவும் பார்த்து கிளியர் பண்ணியிருக்கிறோம். அடுத்து எங்களுடைய பணின்னு சொல்ல போனால், டவுட்டு தினமும் 7 மணிக்கு மேலே 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம். சப்ஸ்கிரைபர்கள் அவங்க பேசுகிறதுக்கு, அவங்க கேள்விக்கு ஆலோசனை கொடுப்பதுக்காக அந்த நேரத்தை கொடுத்துருக்குறோம். அதனால் நிறையா பேருக்கு ஆலோசனைகளை கிளியர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இதுவெல்லாம் யாருமே செய்யலை. ஒரு கொத்தனார், ஒரு பில்டர்ஸ் அப்படின்னா அவங்கவுங்க அந்தந்த இடத்துல வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அண்ணன் வந்து அதெல்லாம் தாண்டி தன்னுடைய வேலை நேரம் போக எல்லாருக்கும் வந்து முன்னாடி சொல்கிறாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எத்தனை சதுரடியில் கட்ட போகிறோம், எப்படி கட்ட போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம்னு சொல்லி திணறி மண்டை குழம்பி மண்டை காஞ்சு போய் இருக்கிற கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதில் நானும் நிறைய இருந்தேன். எப்படி கட்டடத்தை தொட்டுட்டோம், எப்படி முடிக்க போகிறோம், இதுக்கெல்லாம் யார் நமக்கு பதில் சொல்லுவா, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு. அந்த நேரம் தற்சமயம் என்னுடைய கூட பிறந்த அண்ணன் வந்து காமிச்சார். ஜேஜி பில்டர்ஸ் நம்ம ஊரில் ஒருத்தர் அண்ணன் இருக்கார், உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. இல்லை தெரியாது, யூடியூப்பில் இதெல்லாம் பாரு, ஒவ்வொரு வீடாக எப்படி கட்டுறாங்கன்னு பாருன்னு சொல்லும் போதில் நான் தற்சமயம் அடிக்கும் போது அண்ணனுடைய வீடியோ வந்துச்சு. அதை பற்றி அவர்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துச்சு. நான் சரி எங்கேயோ ஏதோ ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் இருப்பான்னு நினச்சா, ஒரு 20 தெரு தள்ளி இதே ஏரியாவில் தான் இருக்கும். அது வந்து இறைவனுடைய கிருபைன்னு தான் சொல்லணும். இதன் மூலமாக தான் நாங்கள் ஒரு பழக்கம். ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, இவர் எப்படி சொந்தக்காரா என்னன்னு கேட்டாங்க. சரி சரி, இல்லை தெரிஞ்சவரான்னு கேட்டாங்க. தெரிஞ்சவரெல்லாம் கிடையாது, நான் அண்ணனுடைய சப்ஸ்கிரைபர் தான். ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் வந்து அவர்கிட்ட டவுட் கேட்க வந்த ஒரு ஆள் தான்.
அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்து வாழ சொன்னாரு. அப்படி திரும்ப ரெண்டாவது கேட்க வரும்போது அவர் அப்படி உள்ள இழுத்துக்கிட்டாரு. அதான் வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வீடு கட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு சமயத்தில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். அந்தந்த ஸ்டேஜில் வந்து டவுட்டுகளை கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த லிண்டலை எப்படி போடணும், அடுத்து ரூப் மட்டை எப்படி, அடுத்து காங்கிரீட்டு, அப்படி ஒன்றா கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறத வந்து அவருக்காக மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பயனடையட்டுங்கிறதுக்காக அப்படியே அவரை வந்து தொடர்ந்து கேள்விகள் கேட்கவும், அவர் ஒரு ஆலோசனையாகவும் ஒரு ஐக்கியமாகவும் இப்போ நல்லா பயன்படுத்தி வாரம் ஒருவரை சந்தித்து வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு மனநிறைவா இருக்கு, பார்க்குற உங்களுக்கும் ஒரு மனநிறைவா இருக்கணும். அதுதான் எங்களுக்கு வந்து வேணும். உங்களுடைய வந்து மனநிறைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கேள்விகள் வந்து தொடர்ந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா தான் அதில் இருந்து எடுத்து சொல்ல முடியும். அதை வந்து அண்ணன் வந்து சொல்லுவார், இது இவ்வளோ சிக்கல்கள்லாம் இருக்குது, அந்தந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. நான் அதை தான் சொல்லுவேன். அண்ணன் அதை தான் சொல்கிறேன். டவுட்டுன்றது வந்து அதுதான். ஒரு வீடை வந்து ஒரு செங்கலில் வந்து எடுத்து கட்டி முடிச்சிட முடியாது. அப்பா அதை தொடங்கி முடிச்சு வர்றக்குள்ள போதும் ஆயிரும். அதுக்கு வந்து எல்லாருமே பழக்கப்படணும், நிறைய பக்குவப்படணும். அதெல்லாம் அண்ணன் மாதிரி ஆளுங்க இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப சிக்கல் இல்லாமல் வெளியே கொண்டு நிறைய பேர் இருக்காங்க இதே மாதிரி, அவங்கெல்லாம் வந்து வெளியே வரணும். அதைத்தான் சொல்கிறேன். நிறைய கொத்தனார், நிறைய பில்டர்ஸ் இருக்காங்க. சுயநலம் இல்லாமல், அதாவது சொல்கிறாங்க பொதுநலமாக. அவர் வந்து பொதுநலமாக அவருடைய விளம்பரத்துக்காக வேண்டியோ இல்லை ஒரு காசுக்காக வேண்டியோ அவர் வந்து இதை செய்யவே கிடையாது. முதல்ல எல்லோரும் நல்லா இருக்கணும். குறைஞ்ச அமௌண்ட்டில் வந்து வீடு கட்டி அவங்கவுங்க அவரால் முடிஞ்ச அளவு உதவி செய்யணுன்ற ஒரு சுயமுனைப்போடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு சேவையை செய்கிறார். அதுக்கே அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும். இது வந்து தொடர்ந்து நீங்கள் செய்யணும். சேச்சி பில்டர்ஸ் வந்து விருதுநகர் இல்லாமல் எல்லா ஊருக்கும் போகணுன்றது என்னுடைய ஆசை. அப்படிதான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு முழுவதும், இப்போதைக்கு தமிழ்நாடு முழுவதும், அடுத்து வந்து இந்தியா முழுவதும் போகலான்ட்டு அடுத்து பிளான் பண்ணிருக்கோம். இந்த வருஷத்துல தமிழ்நாடு முழுவதும் போகலாம். இறைவனுடைய கிருபை வந்து ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இறைவனுடைய ஆசீர்வாதமும் என்னைக்குமே உங்களுக்கு இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக இந்த வருஷத்துல நிறைய பேர் வீடு கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களாம் வீடு கண்டிப்பாக கட்டுவாங்க. அதுக்குரிய ஆலோசனைகள், டவுட்டுகள் எதாக இருந்தாலும் என்கிட்ட கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வீடு கட்டுவதற்குரிய எந்த ஒரு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் தாராளமாக கண்டிப்பாக கொடுக்கப்படும், இலவசமாக வழங்கப்படும். சரியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஈவினிங்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக நிறைய நேரம் பேசலாம். பகலில் வந்து வேலை செய்கிற இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நேரம் பேச முடியாது. ஒரு அவசரம்னா கேட்டுக்கோங்க. மற்றபடி ஈவினிங் டயத்தில் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக பதில் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதுக்கடுத்தாப்புல இன்னொரு வேலையை செய்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தனார் பயிற்சி கொடுத்துட்டு. ஆமாம், அதெல்லாம் வந்து நான் பார்த்தேன். பார்த்தீங்களா, சின்ன பயிற்சிகள்லாம் கொடுப்பாரு. சிலம்பு வாத்தியார் சிலம்பு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து சும்மா வந்து நம்ம வந்து எதுவும் ஒரு பயிற்சின்றது தானே யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் ஃபீஸ் கட்டணும் வைக்கணும். ஆனால் கூட வேலை பார்க்குறவங்களுக்கே வந்து வேலையை சொல்லி கொடுத்தா எங்கே நம்மளை விட முன்னுக்கு தனியாகவும் பயிற்சி நடத்திருக்கோம். தனியாக ஆமாம், முன்னுக்கு வந்துடுவாங்கன்ற உலகம் இது. சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கையால் போகிறோம்னா கையாலேயே அதை வச்சுருப்பாங்க. ஆனால் அண்ணன் அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஆளையும் இப்படி செங்கல் வை, அப்படி செங்கல் வை, இத்தனை வரும் அத்தனை வரும்னு சொல்லி அவருடைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதெல்லாம் பார்த்து யோசிப்பேன், நம்ம பேசாமல் கொத்தனார் பேரில் டி மாஸ்டர் விட்டுட்டு அப்படின்னு. ஓகேங்க. அதனால் வீடு கட்டுறது கண்டிப்பாக அணுகுங்க. நாங்கள் கட்டித்தர்றோம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆலோசனையும் உங்களுக்கு கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க. கட்டிட சம்மந்தமாக என்ன கேள்வியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு வந்து என்னை வச்சு கட்டாட்டியும் பரவாயில்ல. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. தாராளமாக உங்களுக்கு இந்த 2025 தாராளமாக வழங்குவோம். இந்த ஆண்டு வந்து எல்லாருக்கும் வந்து தொடக்கம், அனைவரும் வீடு கட்டி நல்லா வரணும், வாழ்க வளமுடன். அவ்வளோதான். உங்களுடைய கனவு இந்த வருஷத்தில் நிறைவேறணும். கனவு நிறைவேறணும். நன்றி. ஓகேங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.